வணக்கம். நான் தான் உங்க பூபாலன். இன்னைக்கு இத ஒரு ரிவ்யூ மாரி வச்சுக்கலாம். ஏன்னா, கம்பேரிசன் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மாரி யூஸ் ஆகும். நம்ம இந்த ப்ராடக்ட் தான் இதுக்கு தான் யூஸ் ஆகும். இதுக்கு யூஸ் ஆகாது. இந்த ப்ராடக்ட் வந்துட்டா இதுதான் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல சொல்ல முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இப்ப நம்ம இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு 2யும் பார்ப்போம். உங்களுக்கு புடிச்சிருக்க ப்ராடக்ட்ட நீங்க வாங்கிக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான். நான் இந்த பிராண்ட எதுவும் ப்ரமோஷன்லாம் பண்ணல. இது ஒரு தீப்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தீப்தி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தீப்தி. இந்த தீக்குச்சி கிட்டத்தட்ட எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதனுடைய அட்வான்டேஜ் எல்லாருக்குமே தெரியும். நெருப்பு பத்த வைக்கலாம். அ ரொம்ப சீப். அதே நேரத்தில நம்ம எங்க போனாலும் இத வாங்கிக்கலாம். பட் இதில என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து ஒரு சில காரணத்தினால நம்ம யூஸ் பண்ண முடியாது. எங்கெங்க அப்டின்னா, தண்ணி பட்டுட்டா இத வந்து பத்த வைக்க முடியாது. ரொம்ப கூலிங்கான இடத்துல நம்ம வச்சிருந்தோம் அப்டின்னாலும் நெருப்பு பத்த வைக்க முடியாது. இன்கேஸ் இத பத்த வைக்கும்போது ஏதாவது காத்தடிச்சது அப்டின்னா, அப்பவும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அது இதனுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சரி இதுக்கு அடுத்ததா என்ன இருக்கு அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, அந்த இடத்துல இந்த ரோல் ப்ளே பண்ணுது. இது வந்து கேஸ் லைட்டர். இத வந்து நீங்க இப்ப கேஸ் சிலிண்டர் விக்கக்கூடிய பிராண்ட்ஸ் கம்பெனிஸ்ல வந்து பார்க்கலாம். அவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க இத வாங்க சொல்லி. இது நான் அதே மாரி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி தான் வாங்குனேன். முன்னாடி இந்த ஹெட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு கருப்பா இருக்கு அப்படின்னு. அதே மாரி இந்த சின்ன ஒரு பிளாக் டாட் மாரி இருக்கு பாருங்க. இது நான் தொடர்ச்சியா யூஸ் பண்ணங்காட்டி இந்த மாரி ஆயிடுச்சு. இது இப்படி அழுத்தும்போது நெருப்பு வெளிய வரும். இப்ப இது கம்ப்ளைண்ட் ஆயிட்டனால ஒர்க் ஆகல. இதுல ஒரு சின்ன இதுவும் இருக்கு. என்ன அப்படின்னா, இத நம்ம தீப்தி மாரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்ல. இதுல வந்து ஒரு சின்ன இந்த லெவல் இண்டிகேட்டர் மாரி இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கேமரால அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இண்டிகேட்டர்ல வந்து கேஸ் இருக்கும். நம்ம நார்மலா சிலிண்டர்ல இருக்க ஒரு கேஸ் மாரி, இதுல ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ரீஃபில் பண்ணிட்டு இருந்தா தான் ஒர்க் ஆகும். இதுல ஒரு 2 விஷயம் வரும். இது வந்து ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்றது. அதே மாரி சைல்டு லாக் இதுல இருக்கும். சைல்ட்ஸ் யாராவது யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம அத ஆப்பரேட் பண்ண முடியாம பண்ணிக்கலாம். சைல்ட் லாக் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்ப நெருப்பு எரியறதில்ல. இதுதான் இப்ப நாம புதுசா கொண்டு வந்திருக்க ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்க் லைட்டர்ன்னு சொல்லுவாங்க. பேட்டரி ஆப்பரேட்டட். ம். சார்ஜ் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்டின்னாலும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நாப் தெரியும் உங்களுக்கு. இதுலயும் அதே சேம் சைல்ட் லாக்ன்னு இத வச்சுக்கலாம். ஏன்னா இது ஸ்விட்ச் தான். ஆன் பண்ணீங்க அப்டின்னா தான் இது ஆன் ஆகும். இது வந்து பேட்டரி இண்டிகேஷன் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு. இது 25, 50, 75, 100 3 டைப்பா இருக்கும். இத பேட்டரி ஆன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த லைட்ஸ் இண்டிகேட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இந்த லைட்ஸ் ஆஃப் ஆயிடும். இப்ப இந்த பட்டன் நம்ம பிரஸ் பண்ணும்போது, இந்த ஆர்க் வரத உங்களால கண்கூட பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சரி அது 2லயும் இல்லாத என்ன டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் இதில இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது என்னதான் வந்து ஒரு தீப்திய விட அட்வான்ஸ் மாடலா இருந்தாலும், இதுலயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. விண்ட் அடிச்சது அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால இது பண்ண முடியாது. இது கேஸ் ரீஃபில் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா அந்த கேஸ் அ சின்னதா ஒரு கேஸ் டியூப் மாரி விப்பாங்க. அத வாங்கி வச்சிருக்கணும். அதனுடைய காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம். நம்ம கம்பேர் பண்ணோம் அப்டின்னா, அது இருந்தா மட்டும் தான் கேஸ் தீர்ந்துட்டா நம்ம ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடிக்கடி அத யூஸ் பண்ணும்போது, இந்த நாப் போறக்கு சான்சஸ் இருக்கு. இதுல போகல. அ இது இல்லாம வேற ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணும்போது, அது அது போனனாலேயே நான் மாத்த வேண்டியதாயிருச்சு. இதுல இப்போ லைட்டிங் வரல. அதனால ஆன் ஆகல. பட் மத்த ப்ராடக்ட்ஸ்ல சீக்கிரமா அதெல்லாம் போயிருது. இதுல வந்து அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ற மாரியான ஒரு விஷயம். என்னன்னா, மெயினா பேட்டரி இருக்கு. நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு, சரி சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆயிருச்சுன்னா, காஸ்ட் பார்த்தாலும் ரொம்ப கம்மி. அது சார்ஜிங் காஸ்ட்டு. அதே மாரி இதுல 2 ஃபங்ஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும். கேஸும் பத்த வச்சுக்க முடியும். ஒரு பேப்பர் மாரியான விஷயத்தையும் எரிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள்க்காக உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த பேப்பர் இருக்கு. இது ஒரு டிக்கெட் தான். ஆர்க் லைட்ட ஆன் பண்றேன்.
இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பேப்பர் பத்த வச்சுக்கலாம், கேஸ் பத்த வச்சுக்கலாம். அதே மாரி ஒரு எரியக்கூடிய பொருட்கள், ஈஸியா எரியக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பத்த வச்சுக்கலாம். இதுலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு ஊதுபத்தி மாரியான பொருளோ, இல்ல ஒரு சாம்பிராணி மாரியான ஒரு பொருளையோ இதுல கண்டிப்பா பத்த வைக்க முடியாது. ஏன்னா, இப்ப பாருங்க, இந்த ஆர்க்குக்குன்னு ஒரு டைம் இருக்கு. சர்டனா ஒரு 5 டூ 6 செகண்ட் ஹோல்ட் பண்ணி புடிச்சோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்க்க அதுவே கட் பண்ணிடும். ஏன்னா பேட்டரி கன்சர்ன்ஸ்னால, பேட்டரி வந்து ஃபுல்லா ட்ரெயின் ஆக வேணாம் அப்டிங்கிறதுனால, இது ஒரு ஆட்டோ கட் ஆஃப் ஃபங்ஷன் மாரி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் குடுத்துருக்காங்க. இதுல டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது 2டே விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். கன்சிஸ்டன்ட்டா இது எரிஞ்சுக்கிட்டே இருக்காது. 2வது ரொம்ப லேட்டா எரியக்கூடிய பொருட்கள வந்து இதில நம்மளால கண்டிப்பா பத்த வைக்க முடியாது. ஏன்னா, இதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கனால நம்மளால இத கொண்டு போ முடியாது அந்த அளவுக்கு. அதே மாரி விண்ட் ப்ராப்ளம் இதில வந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. ஏன்னா, உங்களுக்கே தெரியும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். கரண்ட் அப்படிங்கிறது வந்து த்ரூ ஃப்ளோ ஆயிட்டு தான் இருக்கும். அத வந்து எதுனாலயும் பெருசா வந்து இது பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ரெசிஸ்டன்ஸ அவ்வளோ ஈஸியா அதில ஜெனரேட் பண்ண முடியாது. அத தாண்டி ஈஸியா ஒர்க் ஆகும். இதில வந்து அந்த கரண்ட் தான் ஆப்பரேட் ஆகுறதுனால வந்து, நமக்கு வந்து இதில எந்த ஒரு பெரிய விண்டோ இல்ல வெளியிலருந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலயும் பெருசா இதாகுமா அப்படின்னு பார்த்தா, பெரிய அளவுல எதுவும் இல்ல. ஈவன் இந்த பேப்பருக்கு பதிலா அ ஒரு கார்ட்போர்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த இதில பத்த வைக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா வேணா, இந்த அளவுக்கு திக்னெஸ் இருக்கக்கூடிய கார்ட்போர்ட்ஸ யூஸ் பண்ணா வேணா, ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இதில இல்ல. அ இப்போதைக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்ட கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட ஷாப்ல. வேணுங்கிறவங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது ஒரு லாங் வீடியோவா இருந்துச்சு தான். பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 3 ப்ராடக்ட்ஸும் என்ன? எப்படி ஒர்க் ஆகுது? இதனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன? பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு. ஒவ்வொன்னோட யூஸ் கேஸும் ஒவ்வொரு மாரி இருக்கனால, சிலருக்கு வந்து சில யூஸ் கேஸஸ்க்கு தேவைப்படலாம். சிலருக்கு தேவைப்படாமலும் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் 100% இத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா, நான் பெர்சனலி இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். தீப்தியும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்தனால சொல்றேன். ஒரு 80% ஆஃப் த வொர்க்க வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஒர்க்கையும் பண்ணிருது. ஒரு 20% வொர்க்குக்கு நம்ம ஒரு தீப்தி மாரி ஒரு விஷயத்த கூட வச்சுக்கலாம். ஒரு அடிஷனல் ஆப்ஷன் தான். பட் மேஜர் ஆஃப் த வொர்க்ஸ் அதுவே கவர் பண்ணிருது. இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவா இருந்திருக்கும். தேங்க்ஸ் இந்த வீடியோவ பார்த்ததுக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டோட நாளைக்கு மீட் பண்ணுவோம்.